ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான். பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க, ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கிறவங்க யாருனாலும் இந்த ரீடிங் பார்க்கலாம். அண்ட் இது வந்து டைம்லெஸ் ரீடிங் தான். எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஓகே. அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் பார்க்கலாம். என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து பர்சனல் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் பர்சன். வேலை பார்க்குறது, ஸோ ஃபினான்ஷியல் ரீதியாக வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயத்தில் ரொம்ப வந்து ஆர்வம் காட்டிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே வந்து செல்ஃப் ஃபோக்கஸ்ட். அதாவது அவங்க லைஃபுக்கு இப்போது என்ன தேவை, கரியரை ஃபோக்கஸ் பண்ணணும், லைஃப்பில் வந்து செட்டில் ஆகணும், அவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும், அதை அச்சீவ் பண்ணணும், பண ரீதியாக வந்து பேலன்ஸாக இருக்கணும், ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும். இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தில் வந்து அவங்க பர்சன் ரொம்பவே வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க. செல்ஃப் க்ரோத்தில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. உங்கள் மேலே ஃபீலிங் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்களா, கொஞ்சம் வந்து அந்த காரணத்துக்காக, அதாவது அவங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக ஃபேமிலி, கரியர் ஆர் அதர் விஷயங்களில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறனால இப்போ உங்ககிட்டேருந்து அவங்க கொஞ்சம் விலகி தான் போகிறாங்க. அப்பப்போ வந்து காணாமல் போயிடுறாங்க, இன்விசிபிள் ஆகிடுறாங்க. அதாவது நீங்கள் அவங்கள தேடினாலும் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் வந்து விலகி போகிற மாதிரியான சில விஷயங்களை வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. அப்பப்போ காணாமல் போகிறது, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறது, கால் பண்ணாலும் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ கொஞ்சம் வந்து அந்த ஒரு உங்களை விட்டு விலகி போகிற மாதிரியான விஷயங்களை தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேபி அந்த செல்ஃப் க்ரோத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருந்திருக்கலாம். சில பேருக்கு எப்படின்னா வேணும்னே அந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா? ஒரு சில பேருக்கு எப்படின்னா செல்ஃப் க்ரோத்து, ஃபேமிலியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவாய்ட் பண்ணுவாங்க. இன்னொரு சில பேருக்கு வந்து வேணும்னே அவாய்ட் பண்ணுற மாதிரியான சில சிச்சுவேஷன்களும் வந்து நடந்திருக்கும். ஓகே, பார்த்தீங்களா? ரொம்ப வந்து அந்த மூவ் ஆன் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் தான் வந்திருக்கு. உங்களை விட்டு கொஞ்சம் விலகி போயிட்டே இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இங்கே இன்னொரு விஷயமும் தெரியுது. உங்களை விட்டு விலகி போயிருந்திருப்பாங்க நீங்கள் பேசும்போது. அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ என்னென்னா அவங்க லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் தேவை இல்லையோ அதையும் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஓகே. ஏன்னா இதில் 2 விஷயம் எனக்கு தெரியுது. உங்களை விட்டும் கூட கொஞ்சம் விலகி இருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க லைஃபுக்கு என்ன விஷயங்கள் தேவை இல்லையோ அதிலிருந்தும் அவங்க கொஞ்சம் விலகி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லா விஷயத்துலேருந்தும் இப்போ உங்களை கிட்ட மட்டும் விலகி போகிற மாதிரி எனக்கு தெரியல. எல்லா விஷயத்துலேருந்தும் அவங்க லைஃப்பில் உள்ள விஷயத்துக்காக இருக்கட்டும், அண்ட் உங்களை விட்டையும் கொஞ்சம் விலகி தான் இருக்கிறாங்க, மூவ் தான் ஆகுறாங்க, வாக்கிங் அவே தான் பண்ணுறாங்க, கடந்து தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. இப்போ கொஞ்சம் டைமுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் தனிமை தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் வேறு ஏதாச்சும் எனர்ஜி தெரியுதா அப்படின்ட்டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது, ஒரு ட்ரூத் இல்லாமல் இருக்குது, எது உண்மை எது பொய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே தெரியாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவை ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. மேபி உங்கள் மனசில் என்ன விஷயம் இருக்குது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்க மனசில் என்ன விஷயம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அண்ட் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த கிளாரிஃபிகேஷன் வந்து உங்கள் 2 பேருக்குமே தேவைப்படுது. ஸோ ஏதோ வந்து உங்ககிட்டேருந்து ஒரு உண்மையை எதிர்பார்க்குறாங்க. உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவு அவங்களுக்கு தேவைப்படுது. இல்லை உங்களுக்கு வந்து தேவைப்படுது. என்னடா அவங்க வந்து இப்படி விலகி போகிறாங்க, என்ன தான் நடக்குது, என்ன தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஓகே, எனக்கு என்ன இன்டென்ஷனோடு இருக்கிறாங்க, எதுதான் உண்மை, ஹானஸ்ட்டாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இப்போது தோண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பார்த்தீங்களா, ரொம்பவே அந்த ரன்னிங்காக தான் இருக்குது. ரொம்ப சீக்ரெட்டிவாக அவங்க பர்சன் இருக்காங்க. அவங்க மனசில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறதே வந்து தெரியாத அளவுக்கு ரொம்பவே வந்து ரகசியமாக தான் இருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு
அத ரகசியமா வச்சிருக்காங்க. அவங்கள வந்து ஒரு மிஸ்ட்ரியா தான் வச்சிருப்பாங்க. ஓகே. அவங்க என்ன மனசுல வச்சிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு ரொம்ப ரகசியமா தான் இருப்பாங்க. அவங்க உங்கள விரும்புறாங்களா? இல்லையா? அவங்க மேல அன்பு இருக்கா? இல்லையா? ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ரகசியமா தான் வந்து சீக்ரெட்டிவா தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு சீக்ரெட்டிவா இருக்கிறனால, அவங்க சைட்லேருந்து மட்டும் சொல்ல முடியாது. 2 பேருமே வந்து ரொம்ப சீக்ரெட்டிவா இருக்கிறனால, ஒரு கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. எது நெஜம்? எது உண்மை? அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து இங்க தெரியாமயே இருக்குது அப்படிங்கிற மாரி தான் நான் பார்க்குறேன். பார்க்கலாம். வேற ஏதாச்சும் வருதா அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு வந்து உங்க இன்ட்யூஷன தான் நீங்க நம்பிட்டுருக்கீங்க. அப்பப்போ வந்து ஏஞ்சல் நம்பர பார்க்குறது, யூனிவர்ஸோட கைடன்ஸ கேட்குறது, இந்த மாதிரி தான் வந்து ஒருத்தர் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க மனசு என்ன சொல்லுதோ, அத தான் வந்து 2 பேரும் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்பப்போ வந்து உங்களுக்குள்ள டெலிபதி கனெக்ஷன் இருக்கும். அதாவது ட்ரீம் மூலியமா உங்களோட கனெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கும். அவங்க என்ன சொல்ல வராங்களோ, அது உங்களுக்கு ட்ரீம் வழியா வரும். இல்ல நீங்க என்ன சொல்ல வாரீங்களோ, அது அவங்களுக்கு ட்ரீம் வழியா வந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்போ நீங்க வந்து உங்க உள்ளுணர்வ தான் நம்பிட்டுருக்கீங்க. உங்க மனசு எது சொல்லுதோ, அத கேட்டு நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க இருக்கிறீங்க. உங்க பெர்சனும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அப்பப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு சாங்ஸ் கேட்கும்போதோ, பாட்டு கேட்கும்போதோ, சம்டைம்ஸ் வந்து ஒருத்தர் ஞாபகப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாரி தான் நான் இங்க பார்க்குறேன். பட் ஓவரால் பார்க்கும்போது விலகி தான் இருக்கிறீங்க. ஆக்சுவலா நோ கான்டாக்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இந்த ரீடிங்க பார்க்குறவங்க நோ கான்டாக்ட், ஒரு கிளாரிட்டி இல்லாம விலகி இருக்கிறது. ஸோ ஏதாவது ஒரு பிரேக்கப் சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க மேக்ஸிமம் இந்த ரீடிங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அப்படிதான் இருக்கு. ஏன்னா என்ன நடக்குன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு எனர்ஜி தான். ஓகே. விட்ச்கிராஃப்ட் இது எல்லாருக்கும் பொருந்தாது. ஒரு சில பேருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பெல் ஒர்க்ஸ் யாராச்சும் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாரும் வந்து ஸ்பெல் ஒர்க்ஸ் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு சில பேர் தான் பண்ணுவாங்க. அதுவுமே வந்து எல்லாருக்கும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? ஸ்பெல் ஒர்க்ஸ் மீன் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல, அதுதான். அது எல்லாரும் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் அது ஒர்க் அவுட் ஆகாது. யாருக்கெல்லாம் வந்து மைண்டு ரொம்ப வீக்கா இருக்கு, அவங்களோட அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப வீக்கா இருக்கோ, அவங்கள தான் அவாய்ட் பண்ணும். ஸோ, இங்க ஏதோ வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. ஒரு சில பேர் வ வ இந்த ரிலேஷன்ஷிப் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பெல் ஒர்க்ஸ் வச்சிருப்பாங்க. இன்னொரு ஒரு பீப்பிளுக்கு எப்படின்னா, நீங்க 2 பேரும் சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நெறைய சுத்தி உள்ளவங்க வந்து நெறைய நெகட்டிவ் விஷயங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதனாலேயே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கரெக்ட்டா போகாம இருக்குது. ஒரு ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ ட்ராப் பார்த்தீங்களா? உங்க முன்னாடி தான் கார்டு எடுக்கிறேன். எல்லாமே வந்து கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்குது. உங்க பெர்சன் வந்து எங்கேயோ ஸ்ட்ரக் ஆயிருக்காங்க. அவங்களால அந்த விஷயத்துலேருந்து வெளிய வர முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஸ்பெல் ஒர்க்ஸ்னால இருக்கலாம், ஃபேமிலி சிச்சுவேஷனாக இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்க பெர்சன் எங்கேயோ ஸ்ட்ரக் ஆயிருக்காங்க. மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால அந்த கட்ட அவிழ்த்துட்டு வர முடியல. ஒரு சூழ்நிலை. ஓகேவா? அது வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக உங்கள நோக்கி வர முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க இருக்கிறாங்க. அது அதனால அவங்க உங்ககிட்ட பேசாம இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது என்ன சூழ்நிலையாவும் இருக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்களா? அவங்களுக்கு உங்க மேல அன்பு இருக்கு. அத காட்டாம இருக்கிறாங்க. சீக்ரெட்டா வந்து வச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு உங்க மேல நெறையவே அன்பு இருக்கு. ஆனா, அது வந்து ரொம்பவே ஒரு அடக்கி வச்சுட்ருக்காங்க. சீக்ரெட்டா அத வச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள அவங்கள சுத்தி ஒரு வேலி போட்ருக்காங்க. அந்த வேலிய தாண்டி உங்ககிட்ட அந்த அன்ப வெளிக்காட்டாம இருக்கிறாங்க. ரொம்ப வந்து அத அழுத்தி பிடிச்சிட்ருக்காங்க. அந்த அன்ப வந்து ரொம்ப அடக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக. ஏன்னா நான் கரெக்ட்டா தான் வருது. ஏதோ எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க அந்த அன்ப காட்டிக்காம இருக்கிறாங்க. மாட்டிக்கிறாங்க, இல்ல இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ப கன்டின்யூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக விலகி இருக்கிறாங்க. அது அப்படிங்கிற பட்சத்தில, அந்த அன்ப வந்து உங்ககிட்ட காணிக்காம இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்க பெர்சனோட கரண்ட் ஃபீலிங் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் வந்து எமோஷ்னலி அவங்க அவைலபிளா இல்ல. அந்த அன்பு இருக்குது. பட் உங்கள ரீச் அவுட் பண்ற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப சீக்ரெட்டா இருக்காங்க. கொஞ்சம் விலகி தான் போயிட்டுருக்காங்க இப்போதைக்கு. அவங்களோட செல்ஃப் குரோத்த பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால உங்கள ரீச் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பொருந்தின விஷயங்கள மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுறலாம். அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் போட்டிருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.